குழந்தைங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க. அப்படி கவனிக்கிறதுல சில விஷயங்களை அவங்க காலத்துக்கு மறக்கிறது இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டார். ஒரு 40 வயசு இருக்கும். ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அப்பாவிட்ட குச்சி ஐஸ் வாங்கி கேட்டாராம். குச்சி ஐஸ் வாங்கி கையில் கொடுக்கும்போது தவறுதலாக கீழே போட்டார். அப்போ அந்த அப்பாவுடைய முகம் எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத இன்னும் என் மனசில் அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படி சொன்னாருங்க. அந்த நேரத்தில் அந்த அப்பாவுடைய முகம் எப்படி மாறிடுச்சு, அப்படி கடுகடுப்பாக பார்த்துக்கிட்டு ஒரு ஐஸை பிடிக்க தெரியல அப்படி சொல்லிட்டு திரும்ப அந்த ஐஸை வாங்கி கொடுக்காமலே அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் போல. ஆக குச்சி ஐஸை கீழே போட்ட என்னுடைய நண்பர் கற்றுக்கிட்டது என்னன்னா, சின்ன வயசுல அப்பா தவற பொறுத்துக்க மாட்டார். அப்பா முன்னால நான் தவறு செய்ய முடியாது. ஆக என்ன செய்வார்? அப்பாவை பார்த்து பயப்படுவார், அல்லது தவற செய்யும்போது மறைப்பார், அல்லது அப்பாவுக்கு தெரியாமல் செயல்பட ஆரம்பிப்பார். குழந்தைங்க நம்ம முகத்தில் வெளிப்படுகிற அந்த உணர்வுகளை ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்கங்க. ஒரு PhD முடித்தவங்களால கூட அதை செய்ய முடியாது. ஆனால் குழந்தைகள் ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு அம்மா அப்பா என்ன உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. அம்மா எப்பெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிறத குழந்தைகள் ஞாபகம் வைக்கிறது இல்லைங்க. எப்போ நீங்கள் கடுகடுப்பாக சாப்பாடு ஊட்டினீங்க, அல்லது எப்போ கட்டி அணைச்சி மகிழ்ச்சியாக சாப்பாடு ஊட்டினீங்க, இந்த தருணங்களை அந்த குழந்தைகள் நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஆக குழந்தைகள் மனதில் கடைசி வரைக்கும் தங்கி இருக்கிறது இந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய உங்கள் முகங்கள். ஆக இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக இன்னும் என்னென்ன தருணங்களை குழந்தைகள் மிக முக்கியமாக கவனிக்கிறாங்க, அந்த சூழலில் வெளிப்படுகிற உணர்வுகளை அந்த குழந்தைகள் மனதில் ஆழமாக பதிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சாயங்காலம் 6 மணிங்க. அதாவது அப்பா வேலைக்கு போயிட்டு திரும்ப வர்ற நேரம். அப்பா வேலைக்கு புறப்பட்டு போகிற நேரத்தை பல குழந்தைகள் பார்க்கறது இல்லைங்க. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த காலை சூழலை குழந்தைகள் மனதில் பதிக்கிறத விட சாயங்கால நேரம் அந்த குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு தருணங்க. அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த குழந்தை அப்பாவுடைய முகத்தை தாங்க பார்க்கும். அந்த முகத்துல வெளிப்படுகிற உணர்வை வச்சே அந்த குழந்தை கணிச்சுக்கும் அந்த மாலை பொழுது எப்படி வீட்டுல இருக்கும் அப்படிங்கிறத. அப்பா கோபமா வர்றாரா, குடிச்சுக்கிட்டு வர்றாரா, அல்லது மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு வர்றாரா, அந்த உணர்வை பார்த்த உடனேயே அந்த குழந்தை நான் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கோபமாக வந்தீங்கன்னா அந்த குழந்தை பதுங்க ஆரம்பிக்கும். குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பயந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கும். சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உங்களை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆக உங்கள் குழந்தையுடைய மனதில் உங்கள் குடும்பத்தை பற்றி அந்த பிக்சர் எப்படி பதியணும் அப்படிங்கிறது சாயங்கால நேரங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தாங்க இருக்குது. வீட்டில் அதிகமாக சண்டை நடந்ததுன்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் பாதுகாப்பானதாக இல்லை, அல்லது மாலையில் அப்பா திரும்ப வரும்போது தின்பண்டம் கிடைக்கும், அப்பா என் கூட விளையாடுவார், இந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த குழந்தை மனதில் இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம், இந்த மாதிரிப்பட்ட உணர்வு அந்த குழந்தையுடைய மனதில் பதியங்க. ஆக மாலை நேரங்களில் பெற்றோர் கொஞ்சம் குழந்தைகள் இருக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பெற்றோர் அதிகமாக கவனிக்கிற ஒரு தருணம், அந்த பெற்றோர் தங்களுடைய உடலை குறித்து, வாழ்க்கையை குறித்து அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாங்களோ, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்களோ, அதை அந்த குழந்தைகள் அப்படியே உள்வாங்கிக்கிறாங்கங்க. குறிப்பாக நீங்கள் கண்ணாடி முன்னால் போய் நின்றுட்டு என் உடம்பு இப்படி பெருசாகிட்டே போகுது, குண்டாகிட்டே போகிறேன், எப்படி இதை குறைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் புலம்புனீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை அதை அதிகமாக உள்வாங்கங்க. அப்பா கண்ணாடி முன்னால் போய் இன்னும் ஐயோ முடியெல்லாம் கொட்டுதே, இப்படி சொட்டையாகிட்டே போகிறேன்னு அப்படி சொல்லி புலம்புனாருன்னு சொன்னால் இதை குழந்தை கவனிக்கங்க. இதை தான் சோஷியல் லேர்னிங்னு சொல்கிறோம். நம்மகிட்ட இருந்து அவங்க அப்படியே கற்றுக்குறாங்க. ஆக உடல் முக்கியமானது, குண்டாகக்கூடாது, முடி கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை வளர்ந்த பிறகு பல முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்காங்க. ஆக குழந்தைகள்கிட்ட வளர்ந்த பிறகு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய விதையை போடுறதே பெற்றோர் தாங்க. ஆக குழந்தைகள் முன்னால் உங்களை பற்றி தாழ்வாக பேசுகிறத, அவமானமாக கருதுறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், பெற்றோர் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட மகிழ்ச்சியாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வரும், கஸ்டமர் கேரில் இருந்தோ அல்லது நண்பர் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க. அந்த குழந்தை முன்னாலேயே வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. அந்த குழந்தை அப்படியே உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை என்ன நினைக்கும்னு சொன்னால், அப்பாவை நம்ப முடியாது, நம்மகிட்ட இப்போ மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்கிறாரு, ஆனால் இதே போல் நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்பாவுக்கு கெட்ட வார்த்தை தெரியும், அப்பாவுக்கு சண்டை போட தெரியும், அப்போ அப்பாவிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆக குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துருவாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா அப்பா அதாவது பெற்றோர் சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தையால ஈஸியாக கெஸ் பண்ண முடியுங்க. ஓஹோ,
அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டிருக்கிறாங்க, வீட்டு சூழல் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஆக நான் என்ன பதுக்க ஆரம்பிக்கணும், எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அந்த குழந்தை சின்ன வயசுலயே தனது உணர்வுகளை மறைக்க ஆரம்பிக்கங்க. நீங்க உங்க குழந்தைகிட்ட சிரிச்சு வணக்கண்ணா அப்படிதான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த குழந்தை அந்த முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுங்க. சண்டை போட்டிருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசக்கூடாது. ஆக குழந்தைகளுக்கு தொடர்ச்சி இந்த மாதிரிப்பட்ட ஒரு எதிர்மறையான உணர்வு சூழல் வீட்டில் இருக்கிறத நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு உங்களை குறித்தும் உங்களுடைய வீட்டு சூழலை குறித்தும் ஒரு எதிர்மறையான உணர்வு மனதில் பதிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, மற்றவங்க முன்னால உங்க குழந்தைய நீங்க திட்டி இருந்தாலோ, அவமானப்படுத்தி இருந்தாலோ, அடிச்சிருந்தாலோ காலத்துக்கு அந்த குழந்தை மறக்காதுங்க. குறிப்பா வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு ஏதாவது பாட்டு பாட சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு கவிதை சொல்லுவாங்க. அந்த குழந்தை சொல்லும்போது தப்பு போட்டுட்டுன்னு சொன்னா நீங்க உடனே முந்திக்கிட்டு போடா இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லி அவமானப்படுத்தி அந்த குழந்தைய ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை காலத்துக்கு அதை மறக்காதுங்க. அல்லது குழந்தை வெளியே ஏதாவது தவறு செய்யும்போது மற்றவங்க முன்னால நீங்க திட்டினதை அடிச்சதை அந்த குழந்தை ஒருபோதும் மறக்காது. அந்த உணர்வு எப்போதுமே அந்த குழந்தையுடைய மனதில் இருக்குங்க. ஆக இந்த மாதிரிப்பட்ட தருணங்கள்ல பெற்றோர் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் ஒரு நலமான ஒரு உணர்வு அந்த குழந்தை மனதில் பதிச்சுக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இதை கவனிக்காம நீங்க உங்களை பற்றியும் தரக்குறைவா பேசுறீங்க, மற்றவங்களை பற்றியும் தரக்குறைவா பேசுறீங்க, மற்றவங்க முன்னால உங்க குழந்தையையும் தரக்குறைவா பேசுறீங்க அப்படி சொன்னா குழந்தை வந்து எல்லாத்தையுமே உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக குழந்தை முன்னால சண்டை போடுறத, குழந்தை முன்னால அவமானமா பேசுறத, குழந்தை முன்னால மற்றவங்களை பற்றி பேசுறத கூடிய வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைகள் நீங்க நினைப்பீங்க குழந்தை கவனிக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தையுடைய காதுல விழும். அந்த குழந்தை கண்டிப்பாக தான் மனதில் அடகாக்குங்க. நீங்க சோர்வா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, அல்லது கோபத்துல இருக்கும்போது தவறி சில வார்த்தைகளை விட்டுறலாம், குழந்தைகள் அதை கேட்கலாம். ஆனாலும் அதை திரும்ப போய் சொல்லி அதை ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தையுடைய மனதில் இருந்து அழிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அம்மா ஒரு கோபத்துல இருந்ததுனால இந்த வார்த்தையை விட்டேன், ஆனா இனி விட மாட்டேன், சாரி இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அம்மா வந்து சரி செய்யறாங்க தன்னுடைய தவற. ஆக பிற்காலத்துல உங்க குழந்தை கூட சிலர்கிட்ட சில வார்த்தைகளை தவறா சொல்லிட்டாலோ அல்லது சண்டைக்கு போயிட்டாலோ மன்னிப்பு கேட்டு திருத்துறதுக்கான பாடத்தை உங்கள்ட்ட இருந்து கத்துக்கோங்க. ஆக உங்க குழந்தையுடைய மனசுல அம்மா கோபப்படுறவங்க, அம்மா வந்து கத்துறவங்க, அம்மா வந்து ஏமாத்துறவங்க, இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளை விதைக்கிறதுக்கு பதிலா அம்மா தவறு செய்தா மன்னிப்பு கேட்கிறவங்க, அம்மா அன்பு காட்டுறவங்க, அப்பா கோபமா இருந்தாலும் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து கனெக்ட் ஆவாரு, என்கிட்ட வந்து சாரி சொல்லுவார், இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளை உங்க குழந்தையுடைய மனதில் போடுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆக குழந்தை முன்னால நம்ம பேசுற வார்த்தைகள்லையும் நடக்கிற நடத்தையிலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மற்ற பெற்றோருக்கு அனுப்பி கொடுங்க. விரைவில் இன்னும் ஒரு நல்ல வீடியோவிலை சந்திப்போம். நன்றி.